அண்ணாமலை, அழாதையா. இத பாரு, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? கஷ்டம் மொத்தமா வந்து மொத்தமா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. இனிமே எல்லாம் நல்லதாதான்ப்பா நடக்கும். சொன்ன கேளு, எழுந்து வா. அண்ணாமலை, போன் அடிச்சுக்கிட்டு இருக்கே, எடு. அண்ணாமலை, என்ன அண்ணாமலை, எடுத்து பேசு. ஐயோ மாமா, போனை சீக்கிரம் எடுங்க மாமா. எல்லாம் உண்மையை உங்ககிட்ட சொல்லி அவனை போன் எடுங்க மாமா. என்னால தாங்க முடியலம்மா. என் பொண்ணுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் இப்படி ஏதாவது ஒரு தாக்குதல் வந்துகிட்டே இருந்தா அவ என்னதாம்மா பண்ணுவா? எல்லாம் சரியாயிடும்பா. கெட்ட நேரம்னா அப்படித்தான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சனே. இப்படி கல்யாணம் வரைக்குமா கூட வரும்? எடுங்க மாமா, ப்ளீஸ் போனை எடுங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும் மாமா. அண்ணாமலை, நீயே இப்படி மனசுடைஞ்சு உக்காந்துகிட்டு இருந்தா என்ன ஆகும்? எழுந்திரு. சொன்னா கேளு, எழுந்திரு. வா. குமார் மாமா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் தோணுது ரேணுகா. ஏய், என்ன பேசுற நீ? கையும் களவுமா மாட்டிருக்காரு. அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போனதை பார்த்தல. இல்லடி, மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்த நினைச்சிருக்கலாம், நான் அதை மறுக்கல. ஆனா அதுக்கு இவங்க சொன்ன காரணத்தை தான் என்னால ஏத்துக்க முடியல. மாமா மனசுல வேற ஏதோ இருக்கு, அத சொல்ல முடியாம தான் ரொம்ப தவிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு காயத்ரி, இப்ப இத பத்தி நாம பேச வேண்டாமே. கௌதம் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, அவர் மேலதான் இருக்காரு. நாம 3 பேரும் கிளியரா உட்காந்து பேசலாம். எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்து ஆகணும். வா காயத்ரி, நாம போய் பேசலாம். வா, நீ வா. காயத்ரி, நான் குமார் பேசுறேன். நான் கௌரி பேசுறேன். என்ன பிளான்? எந்த இடத்துக்கு வர சொல்லி எந்த ஊருக்கு போலான்னு இருக்கீங்க? என்கிட்ட சொன்னா நான் அவகிட்ட சொல்லிருவேன்ல. எதுக்கு நீங்க வீண் சிரமம் எடுத்துக்கிறீங்க? கௌரி ப்ளீஸ், நான் காயத்ரி கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். அவட்ட போனை கொடு. நான் தான் எங்க வரணும்ன்ற வரைக்கும் கேக்குறேனே, அப்புறம் என்ன தயக்கம் உங்களுக்கு? எந்த கோவில திருட்டு கல்யாணம் பண்ணலாம்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நானே கூட்டிட்டு வரேன். என்ன இப்போ அக்காவா ஆகி போயிட்டா? இத கூடவா செய்ய மாட்டேன்? கௌரி, இப்படிலாம் பேசாத கௌரி, புரிஞ்சுக்கோ. சும்மா நிறுத்தியா? முதல்ல வீட்டுக்கு போ, எதா இருந்தாலும் அங்க வச்சு பேசிக்கலாம். சொன்னது காதுல விழுதா? வா, நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறோம். வா வீட்டுக்கு. அதான் வரேன்னு சொல்றேன், அப்புறம் என்ன? போனை வை முதல்ல.
குமாரா இப்படி பண்ணான்னு ஆறவே மாட்டேங்குது லட்சுமி. அவன் அப்படிப்பட்ட ஆளே இல்லையே. என்னாச்சு அவனுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்? அண்ணாமலை, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடிச்சு திங்கிறது இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் பசி. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. அவனுக்கு 1008 காரணம் இருக்கும். நாளைக்கு பசிக்குங்கிறதுக்காக இருக்கட்டுமேன்னு இன்னைக்கு அடிச்சு கொன்னு ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஜென்மங்க. ஆனா அசைவமே சாப்பிடாதவன் கூட பயத்துல அடிச்சு கொள்றது இல்லையா? ரொம்ப நம்பினேனேம்மா. அவனை நம்பி என் பொண்ணை வேற நான் கட்டி கொடுத்திருக்கேனே. பெத்த மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவலைப்படாத லட்சுமி, எல்லாம் சரியா போயிடும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னே தெரியல. ஏற்கனவே நம்ம காயத்ரிய பத்தி ஏருக்கு மாறா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி குத்துதுமா. பேசாம என்ன செய்வாங்க? நம்ம தரப்புல இப்படி ஒரு சிக்கலை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கூடாதுன்னு யார போய் கண்டிக்க முடியும்? என்னங்க, ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உசுர கையில புடிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்குங்க. நடக்கும் லட்சுமி. பயப்படுறத விட்டுட்டு சாமிய வேண்டிக்க. இத பாரு, குமாரு 2-3 தடவை போன் பண்ணிருந்தான். நான் இந்த பிரச்சனையில எடுக்காம விட்டுட்டேன். திரும்பவும் அவன் கூப்பிடல. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு விட்டுட்டேன். அதான்ப்பா நல்லது. நடுவுல உங்க யாருக்கும் அவன் போன் பண்ணாலும் எடுக்காதீங்க, பேசாதீங்க. காயத்ரி, உனக்கும் தான் அம்மா சொல்றேன். சரி. அம்மாடி, இது உன் வாழ்க்கை, உன் பிரச்சனை. நீதான் உறுதியா இருக்கணும். மாப்பிள்ளை உன்னை புரிஞ்சுக்குவாருல்ல? மாடைய பெத்த தகப்ப நானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தினவன். இப்ப பார், விதியை நினைச்சு அழுவுறதா வேற எதை நினைச்சு அழுவுறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறம்மா. அன்னைக்கே இந்த சம்பந்தம் வேண்டான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நான் சொல்றதை யார் கேட்டீங்க? இவ ஒருத்தி விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. ஏண்டி விடிஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பழைய கதையை பேசிட்டு இருக்கிற நேரமா இது? ஏன் அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். ஒண்ணு நமக்கு தெரியணும், இல்லன்னா சொல்றவங்க பேச்சையாவது கேட்கணும். இவன் என்னடானா அவளை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். அப்பா என்னடானா என் பிள்ளையோட விருப்பம் தான் எனக்கு முக்கியங்கிறாரு. நீ என்னடானா யார் என்ன சொன்னாலும் சரி பூம்பூ மாட மாதிரி தலையாட்டுற. இப்ப யார் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க? அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க எல்லாரையும் விட காயத்ரி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த உரிமையில சொல்றேன். நீங்களாம் நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்ல அவ. செத்தாலும் காயத்ரிக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. எந்த மாதிரி எண்ணம்? குமார கட்டிக்க போற எண்ணமா? ஐயோ அக்கா, அப்படி சொல்லாதேங்கிறேன்ல. போட. காயத்ரி ரொம்ப ஜென்யூன். உங்களுக்குலாம் நான் அதை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. கள்ளங்கப்படம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்களோட பழகினதுனால சொல்றேன். தோச்சு போட்ட வெள்ளை சட்டை மாதிரி அவங்க மனசு. ஆனா அத்தனை பேர் எதிரில அந்த குமார் தலை குனிஞ்சு நின்னத எல்லாரும் பார்த்தோம்ல. இருக்கலாமா? நான் சொல்ல வர்றது காயத்ரி பத்தி தானே தவிர குமார பத்தி இல்ல. குமார் யாரு, எப்படிப்பட்டவன்னு நமக்கு சரியா தெரியாது. அவன் தப்பானவனாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா காயத்ரி என்னமா பாவம் பண்ணா? அண்ணாவை கட்டிக்க போறது காயத்ரி தானே தவிர குமார் இல்லையே. கரெக்டா சொன்னடா சூர்யா, நல்லா சொல்றா. கௌதம், எங்களை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றது தவிர வேற எந்த நோக்கமும் இல்லப்பா. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, அதை என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம
கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமோன்னு மனசுக்குள்ள ஒரு கவலை. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. சூர்யா சொன்னா பாருங்க, அதான்ப்பா உண்மை. எனக்கு காயத்ரி மேல நம்பிக்கை இருக்குப்பா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. அதத்தான் எப்படி சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கோம். அக்கா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்குக்கா. ஏன் உள்ளுணர்வு இது ஸ்ட்ராங்கா சரின்னு சொல்லுது? ஏன் உள்ளுணர்வு இது தப்புன்னு சொல்லுது? உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க? டேய் என்ன சாரிக்கா. அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் விரும்புறேன். காயத்ரியை விட நல்ல பொண்ணு அண்ணனுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கக்கா. குமாரை விடுங்க. இனிமேல் அவங்க வீட்டு ஆளுங்களே அவனை செருப்பால் அடிச்சு துரத்த போறாங்க. நமக்கு வேண்டியது என்ன, அதை மட்டும் பாருங்க. கரெக்டா, இதுதானே நானும் நினைச்சேன். அண்ணே, குமார் தப்பு செய்ய நினைச்சிருக்கலாம், ஆனா அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா காயத்ரிக்கு அப்படி ஒரு ஐடியா வரதுக்கு சான்ஸே இல்லை. ஒருவேளை அவங்க குமாரை விரும்பி இருந்தா இந்நேரம் அவங்க கழுத்து நீட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கு இனிமே எந்த விளக்கமும் தேவையில்லடா சூர்யா. நான் டிசைட் பண்ணதுதான். காயத்ரி தான் என்னோட ஒய்ஃப். வனிதா, அப்ப இனிமே இதை பத்தி பேசாத. இவன் சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம்னா அப்படியே இருக்கட்டுமே. புரியாம பேசாதீங்கப்பா. நல்லத நம்ம தான் எடுத்து சொல்லணும். இப்ப அவனோட இந்த நிலைமையில வேற யார் இருந்திருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இப்படி உணர்ச்சி வசப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அக்கா, ஒரு நிமிஷம் பொறுமையா கேள. நான் ஒன்னும் காயத்ரியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணி நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்க்கா. நான் ஒன்னும் உணர்ச்சி வசப்படலக்கா. அவ குணத்தை அப்சர்வ் பண்ணதுல எனக்கு தோணுதை நான் சொல்றேன். தயவு செஞ்சு இதை விட்டுரு. என் முடிவு மாறாது. காயத்ரி தான் என்னோட ஒய்ஃப். விடிஞ்சா நான் தாலியை கட்ட போறேன். போய் நிம்மதி எல்லாரும் தூங்குங்க. ஹலோ ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். சொல்லுங்க. ஐ எம் வெரி சாரி. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. இம்மிடியேட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். நீங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நாளைக்கு விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம். இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர், நெவர் மைண்ட். என்ன இஷ்யூ டாக்டர்? ஓகே டாக்டர், நான் இன்னும் எக்ஸாக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். பட் உங்க வீட்ல ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. டாக்டர், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை டாக்டர். நாளைக்கு தானே கல்யாணம். ஆபரேஷன் இப்ப ஆரம்பிச்சா அரௌண்ட் ஒரு 1 ஹவர்ல முடிச்சிடலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க போனை வைங்க, நான் இன்னொரு 1/2 ஹவர்ல அங்க இருப்பேன். ஓகே, கிளம்பி வாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. என்னப்பா யாரு போன்ல? மா, எங்க சீஃப் டாக்டர் தான் கால் பண்ணாரு. ஒரு அர்ஜென்ட் கேஸ் அம்மா. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 1 ஹவர் தான் ஆகும். நான் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? கையில காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? மா, ஒரு உயிரை காப்பாத்துற பொறுப்புமா இது. காப்புனா எப்ப வேணா கட்டிக்கலாம், கட்டி வச்சுக்கலாம். டேய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. இப்போ போயிட்டு வரேன்னு சொல்றியே. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானேமா. நான் போயிட்டு உடனே வந்துடுறேனே. என்னடா? அண்ணே, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டுமா? அவனை கூட்டிட்டு போ. இல்ல வேண்டாம்டா சூர்யா, நீ இங்கேயே இரு. இவங்க எல்லாரையும் பாத்துக்கோ. இங்க பாருங்க, ஏதாவது தப்பா யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஆபரேஷன் 1 ஹவர் தான். நான் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியுமோ நான் வந்துடுறேன். சரிம்மா? என்னப்பா அவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல்ல உன்னை விட்டா வேற டாக்டர் கிடையாதா? 15 டாக்டர்ஸ்க்கு மேல இருக்காங்கப்பா. ஆனா இந்த உயிரை காப்பாத்துற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ப்ளீஸ்பா, நான் போயிட்டு வந்துடுறேனேம்மா. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஐ வில் டேக் கேர். சரியாம்மா? சீக்கிரம் நான் சீக்கிரமே போயிட்டு வந்துடுறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்கு. பாத்து போயிட்டு வாப்பா. நான் பாத்துக்கிறேம்மா. அக்கா, ஒழுங்கா பாத்துக்கோ. நான் வரேன்டா சூர்யா. You take care. அப்பா, நான் கால் பண்றேன். மதுரண்டாடி. ஜாக்கிரதை. வாங்க மாப்ள. மாமா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அத்தை, நீங்களும் தான். காயத்ரி, உங்களுக்கும் தான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்கும். நீங்க குறிச்ச தேதியில நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா?
ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கவலைப்படாதீங்க மாமா. காயத்ரியே எனக்கு நல்லா தெரியும். என்னை விட என் தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். யார் என்ன சொன்னா நமக்கு என்ன மாமா, விட்டு தள்ளுங்க. இதுவே காயத்ரி, ஒரு சின்ன விஷயம். ஒரு அர்ஜென்ட்டான சர்ஜரியா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்தது. அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஐ வில் ஃபினிஷ் தி சர்ஜரி அண்ட் ஐ வில் பி பேக் as quick as possible. இப்பவா மாப்பிள்ள? ஆமாத்த, அவாய்ட் பண்ண முடியாத ஆப்ரேஷன். எங்க சீஃப் டாக்டர் இப்பதான் கால் பண்ணாரு. நான் மண்டபத்துல இருப்பேன்னு தெரிஞ்சும் அவர் ஃபோன் பண்ணாருன்னா அதோட சீரியஸ்னஸ நம்ம புரிஞ்சுக்கணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேனே. சீக்கிரம் போயிட்டு வந்துருவீங்களா? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டுறதுக்கு கரெக்டா வந்துருவேன். போதுமா? நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. காயத்ரி, நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னா, இந்த செம்பு காமெடி மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போக இங்க யாரோ ஒருத்தர் மாப்பிள்ளை கோச்சிட்டு போறாருன்னு பொருளை கிளப்பி விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டோன்ட் வரி காயத்ரி, பி ஹாப்பி. வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரி மாமா, வரேன். காலையில சீக்கிரமா ரெடி ஆகணும். நீங்க படுங்களேன், நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். என்ன மாமா, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஏன் இப்படி குட்டி போட்ட பொண்ணு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? உட்காருங்களேன், சுட சுட காஃபி எடுத்துட்டு வந்து தரேன். ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? பியூர் காஃபி தான், அதுல விஷத்தெல்லாம் ஒண்ணு கலக்க மாட்டேன். ஏன் கௌரி இப்படி எல்லாம்? இருங்க, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உடனே உங்க தங்கமான மனசை திறந்து காட்டி அதுல காயத்ரி இல்ல நான் தான் இருக்கேன்னு சொல்ல போறீங்க, அப்படிதானே? வேண்டாமே, எதுக்கு இதெல்லாம் நமக்குள்ள? அதான் அத்தனை பேர் மத்தியில கல்யாண மண்டபத்துல வச்சு உங்க வண்டவாளத்தை நீங்களே தண்டவாளத்துல ஏத்திட்டீங்களே. ஐயோ கௌரி, நான் வாயை சொல்றது மூடுறீங்களா? இந்த மானகெட்ட பொழப்பு பழைக்கிறதுக்கு நாட்டுக்கு சாவலாம். பொண்டாட்டி ஒருத்தி பக்கத்துல இருக்கான்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம எப்படியாவது அவ கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி என்ன மனுஷன் எல்லாம். சீ, அது நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு. ஏய், சத்தியமா சொல்றேன், யாரும் ஏமாத்தல, பொய்யும் சொல்லல. நீ ஒத்துக்கிறோ இல்லையோ, காயத்ரி மனசுல இல்ல. தயவுசெய்து என்ன புரிஞ்சுக்கோ கௌரி. அப்புறம் என்ன இழவுக்கு அவ கல்யாணத்தை போய் நிறுத்தணும்னு நினைச்சீங்க?